அருக்காணி தங்கத்தையும் அண்ணமார்களை அழைக்கிறோமோ அங்கே ஆடி வரணும். வந்தால் தான் இங்கே சாமி இருக்குதுன்னு அர்த்தம். சும்மா சேர்த்தா போன மாட்டு உட்காந்து வந்துருச்சு போகிறக்கு கோயிலானதுக்கு கும்பாசேமானதுக்கு கொண்டம்பழக்கணத்துக்கு. இன்னைக்கு எங்கள் அருமை கொங்கு குலால சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த கோயிலை மிக சிறப்பான முறையில் வந்து பார்த்து அசந்து போயிட்டு, கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறவங்க கோயை கட்ட முடியுமா? எத்தனை வீட்டுக்காரர் சேர்ந்து கட்டினதுன்னு 200 சொச்சு கூட சொன்னாங்க. எத்தனை வீடு மொத்தம்? 250 வீட்டுக்காரர் சேர்ந்து. நல்லா கேட்டுக்குங்க, தற்ப புள்ளால கோயை கட்டுமுன்னம்னா 300 வருஷமா, செங்கல்லால கோயை கட்டுனா 1000 வருஷமா, கருங்கல்லால கோயை கட்டுனா 3000 வருஷமா. இது 30,000 வருஷத்துக்கு இது பேர் சொல்லு. அந்த அளவுக்கு ஒரு கலை நயத்தோட ஒரு ஒரு பார்த்து பார்த்து ரசித்து கட்டுன இந்த கோயிலுக்கு வந்து முதிக்கிறதுக்கு நான் அந்த 16 ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். உண்மையாலுமே தமிழகத்தில் நான் நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் என்ற அருக்காணி தங்காயனை உட்கார வைக்கிறேன். ஏன்னா நான் வெங்கம்பூர் தூரேன். உங்கள் ஊர் பக்கத்தில் வெங்கம்பூர் தான் எனக்கு குலதெய்வம். அந்த தான் எங்களுக்கு காணி கோயில். நாங்கள் உள்ளூருக்குள்ளேயே செல்வநாயகி அம்மன் வச்சுக்கிட்டோம். ஆனாலும் நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எங்கள் அண்ணன்மாரை என்னை கொண்டு மேலே ஏற்றுறேன். ஆனால் அவன் கோயில் இந்த ஊரில் இப்படி ஒரு கிராமத்தில் இன்னைக்கு பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மண்ணை பார்க்கறதுக்கு வாய்ப்பு தந்த குலாயர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பாதத்துக்கு இந்த கரால கவண்ட பைய தோட்டத்திலிருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை உங்க பாதத்தில் வைக்கிறேன். ஏயா இத்தனை பூருக்கையில பருத்தி பூவை கொண்டு வந்து வைக்கிறேன்? நீங்க கேட்கல, ஏண்டா வெறும் மண்ணை கொடுத்தா கலசமா கொடுக்கக்கூடிய சாதி அவி எப்பேற்பட்ட சாதி அவியா? வெறும் காலில் முதிக்கிற மண்ணு கோவர கலசமாக்கக்கூடிய கொண்டு போய் பருத்தி பூ போடுற பைத்தியக்காரா நீங்க கேட்கல நடுவர் அவர்களே. ஆனா ஏன் தெரியுமா நான் பருத்தி பூ கொண்டாந்து போடுறோம்னு சொன்னேன்? மற்ற பூவெல்லாம் காத்தால ஊத்த பொழுதோட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க வாழக்கூடிய சனம் மண்ணை மதிச்சு சட்டி செஞ்சு வித்து பொழைச்சாலும் பொழைப்பாங்க. அடுத்தவன் குடிக்கெடுத்து ஒரு நாள் பொழைக்க தெரியாத சனம். அதனாலதான் ஒரு 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 விவரம் இல்லாத சனவி எல்லாம் எப்படி எங்களெல்லாம் திட்டும் போது கூட என்னம்பாங்க தெரியுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க, அட கோசமனாட்டு இருக்கிற எப்படிம்பாங்க. ஏன் அப்படி ஒரு மனசுக்குள்ள வச்சுக்க தெரியாது. ஒன்று சொன்னா அதை அப்பவே சிரிச்சுட்டு மறந்துட்டு போகக்கூடிய இந்த இவங்களை வந்து பேசுறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்யா. நடுவர் அவர்களை எப்படி அவங்களுடைய தொழில் பக்தி இருக்கோ அது மாதிரி இறை பக்தி ரொம்ப கொண்டவர்கள். எங்க ஊர்ல நாங்க எந்த குழந்தைக்கு ஒரு சிறு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் எங்க ஊர்ல கொண்டு அந்த குலாலர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் ஒரு திருநூறு போட்டாருன்னா போதும், எத்தனை டாக்டர்கிட்ட பார்க்கறத விட உடனடியாக குணமாகும். அவ்வளவு சிறப்பு அந்த தெய்வ சக்தி கொண்டவர்கள். நடுவர் அவர்களே, மற்ற ஊர்ல எல்லாம் பூசாரி திண்ணீர் போடணும்னு சொன்னா மாட்டு சாணி சாம்பலை போடுவாங்க. ஆனா இவீர் திண்ணீர் போடணும்னா இவி வச்சுக்கிற மண்ணை ஒரு இதுலயே எடுத்து பூசுவாங்க. நடுவர் அவர்களே, அப்படி மண்ணே தெய்வமாக கொண்டாடக்கூடிய இந்த மண்ணுக்கு வந்தது நம்மளுக்கு பெருமை. ஆனா வந்ததையும் கூட்டிட்டு போய் தங்கத்தேர காமிச்சாங்கல்ல. ஆமா, அந்த பெரிகாண்டி அம்மனுக்கு தங்க கலசம் போட்டுருக்கிறத பார்த்துட்டு வந்தீங்க. ஆமா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு மனசு வரலாமா? என்ன கூட்டிட்டு போய் தக்காளி சோறு வேண்டாங்க வாண்டான்ட்டீங்க. கொள்ளுரசம் எமருசின்னு 3 தட்டம் வாங்கி தின்னைக்கு இந்த சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண? ஏன் நடுவர் அவர்களே, கொலன்னு தயிர் ஊத்துனாங்களே வாங்கி தின்னையோட வாவி சண்டாளா இப்படி பண்ணி போட்டீங்க. ஏதோ கோர்த்து விடுறானே. ஏன் நடுவர் அவர்களே, நம்பியூர் கோபி ஈரோடு கோயம்புத்தூர்னு பல ஊர்ல தொழில் பண்ணாலும் வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம குலசாமி நினைக்கணும்னு சொல்லி அந்த குலசாமி கோயில்ல முதல் பதிவு கவி வராங்க. தமிழகத்துல எங்கேயும் இல்லாத அளவுக்கு கூட பிறந்தவளுக்கு மதிப்பு கொடுத்து மச்சானி பிறந்தவளையுமே போய் மேலதாளத்தோட கூட்டிட்டு வராங்களே. இந்த சனத்துக்கு இப்படி பச்சை துரோகம் பண்ணி இருக்கிறீங்க, நீங்க விளக்குவீங்களா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ மாட்டி விடுறானே. நடுவர்களே, நாளை பிடி எடை பார்த்து தூர கொடுத்து கவுண்டர் நல்லவர்னு சொல்லி நான் உங்களை வீடு தேடி வந்து அட்வான்ஸ் கொடுத்தமே, ஏப்பா இப்படி பண்ணி போட்டு வந்துட்டியான்னு 4 பேர் அந்த குணசேகரன் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னையா பண்ணேன்? ஆத்தா பெரிய காண்டி 60 அடி சடச்சுக்காரி 70 அடி கொண்டத்திலே அந்த 70 அடி தவசில 7000 வருஷம் தவம் மறுத்தவளை இந்த பாவி மவராசும் தெரியாத பண்ண பாவமாயா.
நாங்க ஆத்தாளுக்கு உனக்கு ஒரு படி அரிசி போட்டு மாவடிச்சு மாவளக்கு போடுற நாத்தா. அதுக்கு வேண்டி இந்த மகராசனை பார்க்காத விட்டுறாத தாயே பெரிய காட்டி. நான் என்ன பண்ணனாவது சொல்றா. ஏன் நடுவரவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசி போனா தொலையுமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, மகுடேஸ்வரம் கோய காவிரி கரையில 7 தேங்காய் உருட்டுனா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ணுனேன்? என்ன பண்ணும்னே தெரியாம தான் உட்கார்ந்து இருக்கிறியா? அப்படித்தானடா எனக்கு பழி சொல்லு விழுவுது. என்னடா பண்ணேன்? நீங்க செஞ்ச பாவத்தை போக்க கோடி கரையில் அந்த மணல்ல 17 ஐயர் வச்சு ஓமகுண்டனம் கழுத்துனா போகுமா? இப்படி பண்ணி போட்டீங்களாப்பா. ஏண்டா திருவேங்கடா, நான் என்னடா பண்ணேன்? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் வேணும்னு சொல்லித்தானே 7 பேர் வந்து எங்க வீட்டுல அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஆமா. நான் அவிவேச்சு கேட்டு உங்ககிட்ட சொல்லி நல்ல பேச்சாளர் போட சொன்னானே. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா பைத்தியரிகளை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஏய், யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அவர் பைத்தியமா? ரெண்டும் பைத்தியம் தான். ஏய், இந்த புள்ள சேலை கட்டி இருக்கியா? ஆனா ஊர்ல உலகத்துல யாருமே சேலை கட்டல தான் அதிசயமா கட்டிக்கிட்டா. அக்கா படிச்சிருக்கியா? நடுவரவர்களை நீங்க படிச்சு பட்டமாக்கி என்ன பண்றது? 2 படிச்ச பைத்தியம். இது எனக்கு 10 வருஷமா தெரியும். எனக்கு 19 வருஷமா தெரியும். ஏய், கல்யாணம் ஆயிடுச்சியா? ஊர்லத்துல எவ கல்யாணமோ சிவ மூச்சா. ஏய், என்னம்மா இருமா, கோவிச்சுட்டு போறியா? கோவிச்சுட்டு போறது பெருசு இல்லம்மா. கோவிச்சுட்டு போற எவ்வளோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளா? பிச்சைக்கார புத்தி, அப்பம் புத்தி. புத்தி எங்கே போனாலும் திருந்த மாட்டேன். அவ்வளோ இருக்கு. 2 பாட்டில், ஒன்று உனக்கு, இன்னொன்று உங்க அண்ணனுக்கா? வேற என்ன எடுத்த? எனக்கு போத்துனது சம்பளத்துக்கு தெரியல. இனி 1 வார காசையில சேர்த்து எடுத்திருக்க. நான் கண்டிக்கிறேம்மா, நீ உட்காருமா. நான் கண்டிக்கிறேம்மா, நீ உட்காருமா. இது என்ன சொன்ன நீ? பைத்தியம்னு சொன்னேன். இது பைத்தியம் ஐயா? ஆமாங்க. இது பைத்தியம் ஐயா? ஆமாங்க. எனக்கு நல்லா தெரியும் இது பைத்தியம் கிடையாது. அப்புறம் ஆறு இது லூசு. என்னமோ இந்த காலத்துல சந்தோஷம் பொங்குது. நான் கேட்கிற முதல்ல இந்த காலங்காலம் மாதிரி இருக்குதா? முதல்ல நடுவர் அவர்களே, அந்த காலத்துல குழந்தை கூட ஏன் சாமி ஏதங்கம்னு வாங்க போங்கன்னு மரியாதை பண்ணி கூப்பிட்ட காலம் எங்க காலம். இந்த காலத்துல கட்டண புருஷன் டே குமாரு, டே சேகரு, டே மூர்த்தி, டே பொன்சாமி, கட்டண புருஷனுக்கே மதிப்பு இல்லை. வேற கலை வந்துக்கிறான் பாரு கோயம்புத்தூர்ல இருந்து. நடுவர் அவர்களே, ஊரான ஊருக்குள்ள முதல் மதிப்புங்கிறது அந்த காலத்துல மருமவ மாமனார் வீட்டுக்குள்ள வாரான்னா மருமவ முந்தானி எடுத்து இப்படி போத்திக்குவாளாம். ஒரு காலத்துல எல்லாம் அப்பத்தான் சொல்லி இருக்கிறா. அந்த ஆளுன்னு சிங்கமா புளிய கடிச்சதுன்னு போடுவேன். குடும்பத்துல மூத்தை வாராங்க அவங்கள மதிக்கோங்கிற பாங்கு எங்க காலத்து பொம்பளைக்கிட்டு இருந்தது. இந்த காலத்துல மருமவ வீட்டுக்குள்ள இருக்கிற மாமனார் வந்தா எந்த மருமவளாச்சு எந்திரிச்சு மரியாதை கொடுக்குறாளா? மாமனார் வீட்டுக்குள்ள வாராரு, மருமவ டீ வாத்து குச்சிருந்தா, இந்த ஆள் உள்ள வந்துட்டான்ல பெரிய மனுஷன், திரும்பியே பார்க்கல, நாயின்னு கூட மதிக்கல. சரி நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளோதான். தண்ணி குடிக்க போறாரு மாமனார் சமையல் வீட்டுக்கு. மருமக கேட்குறா, ஏனுங்க மாமோ, ஏன் தங்க தண்ணி குடிக்கவா போறீங்க? அம்மாயோ வரையில் எனக்கும் ஒரு சொம்பு கொண்டு வாங்க. இன்னைக்கு மாமனாருக்கு மருமக ஊழியம் பண்ற காலம் அந்த காலம் இருக்குது. இந்த காலத்துக்கு பேசுறதுக்கு 2 பேரும் வரலாமா? அப்படி கேளியா? நடுவர் அவர்களே, எங்க காலத்துல எங்க பொம்பளைக்கு என்னங்க பெருசா மேக்கப் பண்ணாங்க பாரு. காட்டுல கோரக்கிழங்கு இருக்கு, கோரக்கிழங்கு பொறிக்காந்து இலை வறுப்பா வறுத்து பொடிச்சு வச்சுக்குவாங்க. அதுதான் முகத்துக்கு பூசுற பகடர். அப்புறம் குங்குமம், மஞ்சள் இருக்கு, மஞ்சளை 2ஆ 3ஆ உடைச்சு பொழுதாடிக்கு எலுமிச்சங்கா தண்ணியும் படிகாரத்தையும் போட்டு ஊற வச்சிருவாங்க. 2 நாளைக்கு ஊறிச்சுன்னா மஞ்சள் செவப்பாய்க்கு அந்த மஞ்சளை இடிச்சுதான் நெத்திக்கு வச்சாங்க. அதுக்கு பேர் குங்குமம். சந்தனக்கட்டைக்கு தன வளர்த்து சத்தியமங்கலத்துல வாங்கிட்டு வந்து உரகல்ல போட்டு உரசாங்கன்னா சும்மா கொலன்னு மாட்டு வெண்ணையாட்டு சந்தனம் மாதிரி வச்சாங்க. மாட்டு திருநீர் மாட்டு சாணி மூடம் போட்டு எரிச்சு அதுல இருந்து வந்த சளிச்சு சாம்பல்னு வச்சாங்க. இதுதான் எங்க காலத்து பொம்பளைகளோட மேக்கோப்பு. இந்த காலத்துல என் பொண்டாட்டி சொன்னா, மாமா
மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டு. ஓஹோ. நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருமே. கரெக்ட். அவ சொன்னாடா அறிவு கட்டவனே மாட்டுச்சாணி வாசல் போட்டு வலிப்பாங்களா மூச்சியில் போடுவாங்களான்னா. நான் கேட்டுருங்க நடுவர் அவர்களை கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்களே எனத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. ஏன்னா மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு போட்டு வலிச்சாங்கல்ல. அப்ப இந்த மூச்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினியை போட்டு வலிக்கப்படாதோ? என்ன அறிவு. தேங்க்யூ. சோறு தான் சாப்பிட்டீங்களா? சூப்பரா தக்காளி சோறு. என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது, மரியாதையா 4500 ரூபாய் பணம் கொடு நம்ம போய் பேசியல் பண்றோம்னா. என்னடி பேசியல்னு ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னா. பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? ஈரோடு சந்தையில் கருங்கல் பாலத்தில் கூட்டிட்டு போய் ஏன்னா இந்த மாடு என்ன விலை போரும்னா எனக்கு பேச தெரியும். ஆளிக்கு முறியுமா, தளவுக்கு முறியுமா, சுழிச்சு முறியுமா, தட்டைக்கு முறியுமா, பொறுத்து முறியுமான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியும். மாட்டுக்கு பால் தாடை எப்படி இருக்குதுமாக்குன்னா பார்க்க தெரியும். மாட்டுக்கு சுழி இருக்குதான்னு கேட்டால் சொல்ல தெரியும். இந்த பட்டர் பேசியல் பற்றி எனக்கு என்ன தெரியும்? என்னடா பட்டர் பேசியல்னு பார்த்தா இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பன்னாடை மூஞ்சியில் ஒட்டி செத்த போனத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்கிறான். எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னாங்க. சாட்டியோடதுங்க எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுதுங்க. 4500 ரூபாய் கொடுமுடி சந்தையில் ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி போடுமல்லங்க. ஆமா, நீ சொன்னா நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல? கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுதே, அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே, உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டிருக்குது? 2 குட்டி போட்டிருக்கு. நாளை காத்தால போய் நேராவ சட்டை எட்டி புடிங்க. ஆளு கொஞ்சம் உயரம், அதனால கல்ல போட்டுனால ஏறி புடிங்க. ஆனா எரிஞ்சவனே எதோடு பாலா போனவனே மூக்குப்படி போட்டு முடிச்சு போனவனே அறக்காலத்துக்கு ஒரு காலத்துக்கு கோமணமத்த நாயே உன் ரூட்ல கெடா இல்ல. எம்பட கெடா சேர்ந்துதான் உம்மட பொட்டையாடு குட்டி போட்டிருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி குடுன்னு சொல்லி கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வரும். அவன் சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, நம்ம தலைவரை கூட்டிட்டு போய் 7 மட்டம் பஞ்சாயத்து வச்சு 75 மட்டம் கேஸ் போட்டுனால அந்த கேஸை ஜெயிச்சு போடலாம். இவளை கூட்டிட்டு போய் கேட்கலாம், நீங்க போய் கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். ஏங்க? அவன் சண்டைக்கு வருவான். எதுக்குங்க வர? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு. அப்ப ஏன் சிரிக்கிறாங்க? தொழிலாளர்கள் எல்லாம் அறிவாளிகள் சிரிக்கிறாங்க. ஐயோ, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பேன் சண்டைக்கு வருவான்டா. ஆட்டுக்குட்டியோ வா, நான் கூட வேறையும் நினைச்சேன். சரி, 4500 ரூபாய் செலவணி இன்னொரு புருஷனா கட்ட போற இல்ல? கட்டுன புருஷன் குத்துக்கல்லாட்ட 15 வருஷமா வச்சு பொழைக்கிறேன்ல. தினத்துக்கெல்லாம் மேக்கப் போடுறோம்னு சொல்றேன். நம்ம குடும்பத்துக்கு ஆகுமாங்கிறேன். நான் எதுக்கு மேக்கப் போடுறேன்? பாக்குறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டுன புருஷன் கிட்ட கேட்கறாள் இந்த காலத்து கோமரி. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் நான் கேட்க. அப்படி கேளியா? அந்த காலத்துல எங்க பொம்பளைக்கு இப்படி கேட்டாங்களா இல்ல கேட்கத்தான் விட்டமா? நடுவர் அவர்களை மரியாதையா போய் தோட்டத்துல வேலை பாரு, நம்மளுக்கெல்லாம் இது ஆகாதுன்னு சொன்னேன். புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும்ல, பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்கறமில்ல. அப்ப புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும்ல, கேட்கல. நான் திருப்பூருக்கு பால் கொண்டாந்துட்டு ஒரு சாமர்த்தியோ பையன் பழிக்கணும் முட்டு வந்தவன மாட்டை அண்ணாங்கால் போட்டு முடிக்கிட்டு போட்டு இப்ப போயிட்டா நம்பியூர். உங்களுக்கு அப்படி பக்கத்துல கொடுமுடி டவுனோ, எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுனு. நான் பால் ஊற்றி போட்டு வந்து வைக்கிற பையன் பறிச்சு படிக்கிறது போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கடா உங்க அம்மான்னு? அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா இவ்வளவு விட்டு வைக்கலாமா? உட்டம் வண்டி போறதுக்கே போய் பாக்கறக்கா 4 பொம்பளை குண்டு குண்டா கௌதமி ஆட்டவே படுத்திருக்கிறாள். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. ஆத்தாடி பாக்குற மூஞ்சி பூரா செத்த பணத்தை ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி படுக்க வச்சிருக்கு. செத்த பணத்தை ஆபரேஷன் பண்ண மாதிரி, போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி. அப்புறம் அடையாளம் சிக்கல. நான் போய் மொல்ல அம்மனியோ அல ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறா. அங்கதான் மூச்சு பூரா அனுமாருக்கு வெண்ணக்காப்பு சாத்துற மாதிரி சாத்து படுத்திருக்கிறாள். இந்த போன நாய் ஊட்டுச்சாவி வேற கொண்டு போயிட்டா. அடி ஊட்டுச்சாவி கொடுங்கிற எவ்வளவு வாய் திறக்கல. சரி, இது வேலையாவாது. நாம அடையாளம் தெரியாத அடுத்தவன் பொண்டாட்டி கையை பிடிச்சுதான் 4 பேர் என்னும் பாங்க. மஞ்சுநாத மானங்கட்டு பட்டிமன்ற பேச்சாளர்